ஓகே, ரைட். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 972 ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுனால ஊட்டியும் கொடநாடு காட்சியம்பை, கொடநாடு வியூ பாயிண்ட். இது இந்த இடம்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்து. ஆமா. கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வழியா போனோம். கோத்தகிரிக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த கொடநாடு வருது. அந்த வழியா போனோம். இந்த இடம் தான் நமக்கு போற இடத்துல அந்த தோடர் கோயில் இருக்குதுங்க. ரொம்ப இந்த இந்த வீடு ரொம்ப அருமையா இருந்தது. இந்த இந்த அந்த லொகேஷனுக்கு இந்த வீடு பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமா இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்து, அதனால ஒரு வீடியோ எடுத்தோம். அதே நேரத்துல பக்கத்துல ஒரு தோடர் கோயில். இது கோத்தகிரி போற ரூட்ல பாருங்க, இது எங்க இருக்கு பாருங்க. இதுதான் அந்த தோடர் இனத்தர் அவங்களோட கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது சின்னதா இதே மாதிரிதான் ரெண்டு இடத்துல, இன்னொரு இடத்துலயும் பார்த்தனாங்க. இதே மாதிரிதான் இருந்தது. அந்த இடம் நாராயண் சார் தான் பயங்கரமா ஒரு 1000 போட்டோ எடுத்திருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது இந்த ரெண்டு பக்கமும் பாக்குறதுக்கு. இது கொடநாடு எஸ்டேட்ல இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, இதான் அந்த கொடநாடு எஸ்டேட். நமக்கு நமக்கு லெஃப்ட் சைடுல தெரியுது கொடநாடு எஸ்டேட். சர்ச்சைக்குரிய பகுதி இதுதான். அந்த போட்டிருக்காங்க பாருங்க, அது இந்த கொடநாடு எஸ்டேட். இந்த கேட் எல்லாம் மூடிதான் இருந்தது. பிரமாதமான ஒரு பெஞ்ச். இந்த பெஞ்ச் ரொம்ப பிரமாதமா போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. வசந்தி மேடம், நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இதை பார்த்தா ஞாபகம் இல்லை சார். அப்படியா? நீங்க இப்ப லாஸ்ட் டைம் போனப்ப இதுக்கு போல, நீங்க கொடநாடு வியூ பாயிண்ட் போல. ரொம்ப அருமையா இருந்தது. ரோடு எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பாருங்க. என்ன நல்லா பென்ஸ் போட்டு இந்த ரெண்டு சைடும் போட்டு ரோடு நல்லா பிரமாதமா போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருந்தது. நல்லா ரசிச்சோம். இந்த இடம் போறதுன்றது ஒரு பக்கம், இந்த டிராவலே ஒரு சுகம் தான். ஆமா, இது கார்ல போறப்ப அந்த இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்து போறதுன்றது. கொடநாடுங்கிறதே ஆமா, நம்ம தானே நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்பவோ தெரிஞ்சு எங்க போய் வாங்கியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்ன்றது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகா இருந்திருக்கும்னு தான் தோணுது. கார் பார்க்கிங், இது கொடநாடு கார் பார்க்கிங் பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட் தான் பர்டிகுலரா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட். லக்கிலி எங்களுக்கு மிஸ்ட் எல்லாம் கிடையாது. நல்லா நல்ல கிளியரா. நல்ல லைட்டிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க காலையிலேயே போயிட்டோம். நாங்க காலையிலேயே ஸ்ட்ரெயிட்டாவே அங்க போனதுனால ரஷ் இல்ல, சுத்தமா ரஷ் கிடையாது. நாங்க தான் அங்க கொஞ்சம் பேர் தான், ஒரு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. இது இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு வியூ. ஆனா பட் எதிர்க்க போன பிறகு இன்னொரு மக்களமான வியூ அது. சார் அதர்வைஸ் இப்பவும் கூட்டம் இருக்கா? சீசன் முடியல. சீசன் முடிஞ்சிச்சு. சீசன் முடிஞ்சாலும் மக்கள் வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறாங்க. எப்பயுமே மக்கள் வந்துன்னு போயின்னு தான் இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனா நல்ல ரஷ் இருக்கு. சீசன் முடிஞ்சிடுச்சுப்பா. ஆனாலும் நாங்க வெனஸ்டே போனோமா, தேர்ஸ்டே போனோமா, தேர்ஸ்டே ஃப்ரைடே கூட்டம் இல்ல. சாட்டர்டே சண்டேல இருந்து கிராஜுவலா வர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல கிரௌடு தான். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, டிவைடர்லாம் கிடையாது ரோட்ல. அந்த லைன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ போறவங்களும் வர்றவங்களும் அந்த லைனை கிராஸ் பண்ணாத அழகா ஓட்டுறாங்கப்பா. அதுதான்ப்பா. அது சூப்பரா இருக்கு. யாருமே லைனை கிராஸ் பண்ணல.
அப்பதான் அந்த வந்து சேஃபா போக முடியும் டிரைவ். அதுதான் நம்ம வந்து சொல்லணும். சூப்பரா டிரைவ் கரெக்ட். பண்ணுவாங்க. யாருமே அந்த லைனை கிராஸ் பண்ணாம அழகா போறாங்க. நான் ஒரு சில இடத்துல வந்து அவங்க வந்து அந்த முந்தி போகக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமா ஆமா, போறாங்க ஒரு ஓவர்டேக் சிலர் பண்ணு. டிரைவர்ஸ். ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஆனா ஒரு சிலர் பண்றாங்க டிரைவர்ஸ். ஆனாலும் யாருமே அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணாம அந்த லைனை கிராஸ் பண்ணாத அழகா போறாங்க. அந்த டிரைவிங்கே வேற வந்து ரொம்ப வழியே கிடையாது. அவர் ஆபத்தான இடம்ன்றதுனால அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஆபத்தான இடங்கனால எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி அந்த கொடநாடு அந்த வியூ பாயிண்ட்ல அழகா ஸ்டெப்ஸ் போட்டு இந்த சிவப்பு கல்கள்லாம் பொதிச்சு அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா ம். பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இறங்கி போனோம்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்காக இறங்கி போகணும். அது கூட ஃப்ரீ டு ஸ்லிப்பரி அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆமா. மழை மழை ஸ்டீப்பர்ஸ். வந்துச்சுன்னா ஸ்லிப் ஆகும், மழை இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இல்ல மழை வந்ததுன்னா இங்க பார்க்க முடியாது. இங்க அந்த மழையோ மேகமோ இருந்ததுன்னா இந்த இடம் போய் பிரயோஜனமே இல்லை. மழை இல்லைன்னா தான் அது பாருங்க, அந்த அந்த மலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆமா. ஒரு மலை ரொம்ப ஒண்ணு அழகா இருக்கும் இருந்தது. பாருங்க, ராக்கு. ம். ம். நல்ல சில்லுன்னு இருந்தது. இங்கேயும் நல்ல வெதர் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஓ இந்த இந்த மலை இருக்கு இல்லையா, இது பின்னாடிதான் பவானி ரிவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இல்ல, ரிவர் தெரியுது, வாட்டர் தெரியுது ரிவர் தெரியுது. பார்த்தாக்கா. இந்த ஸ்ட்ரெயிட்டா இப்ப இந்த இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போற இடம் வந்து மைசூர் போதா, அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து பெங்களூர். ம்ஹும். கீழே ஒரு இடம் தெரியுது பாருங்க. நாராயணமூர்த்தி சார் கனெக்ட் ஆகல அவரு. அவர் வரல, தெரியல, வரல. ஆஹா, இன்னைக்கு லைன்ல இல்ல அதான். அது கொஞ்சம் வெளியில போறேன் சொன்னாரு, போன் பண்ணி சொன்னார், வரேன்னு சொல்லி சொன்னார். ஓஹோ வரேன், அது கொஞ்சம் வெளியில போறேன், வந்துடுறது. ரொம்ப அழகா இருந்தது. அந்த 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 கிராமத்துல அந்த ஒரு இடத்துல வந்து வெயில், அந்த வெயில் ரொம்ப அழகா பட்டிருந்து. சுத்தி வந்து அந்த மலையில வந்து எல்லா மலையிலயும் அந்த மேகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த இடத்துல எடுத்த போட்டோகிராஃப்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நேற்றுக்கு போட்டிருந்தேன் நான் அந்த போட்டோகிராஃப்லாம், வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். வெறும் போட்டோஸ் மட்டும் போட்டிருந்தேன். எதுல வீடியோ இருக்கு, நான் நேற்றுக்கு லிங்க் போட்டேன். போட்டிருந்தீங்க, எனக்கு டைம் இல்லை. நான் ஒரு லிங்க் போட்டிருந்தேன், நம்ம போட்டோ எடுத்த போட்டோ வந்து லிங்க்ல போட்டிருந்தேன். நான் பார்த்தேன் சார் நேத்து எல்லா போட்டோஸ். நீங்க பார்த்தேன் நீங்க ஆமா, எல்லா போட்டோஸும் நான் பார்த்தேன். கமெண்ட் பார்த்துட்டு அதுல கமெண்ட் வேற போட்டிருந்தீங்க. போட்டிருந்தேன். நல்லா இருந்தது எல்லாமே. நீங்க போட்ட உடனே நான் பார்த்துட்டேன். சிவகனி போயாச்சா? சிவகனி வந்து டிராவல்ல இருந்தாங்க, அதனால அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரேணு வந்துட்டாங்க. நல்லா இருக்கு சார். ரொம்ப பிரமாதமான இடம், நாங்க ரசிச்சோம் நல்லா. அவங்க ரெண்டு பேரும் எங்க சார்? அவங்க ரெண்டு ஒருத்தங்க பேரும் வீடியோ உட்காரலாம்ப்பா அவங்க அவங்க. ஒன்னாவே உட்காரல. அவங்க சார் பாட்டு கேமரா தூக்கின்னு ஒரு பக்கம் போயிட்டாரு, அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. சார் பாட்டெல்லாம் பாடுனீங்களா ரெண்டு பேரும்? மேடம் நீங்க வந்தீங்கன்னா பாடி இருக்கலாம் மேடம். ஆனா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அழகா ஒரு பாட்டு பாடுனா ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்ல இடம், நாங்க நல்லாவே ரசிச்சோம், நல்லா இருந்தது. இன்னர் பியூட்டினா யாருமே இல்ல. அதான். அதனால இன்னும் ஆனந்தமா பாடி இருக்கலாமே சார். ரொம்ப ரொம்ப மாலதி சூப்பரா பாடி இருப்பாங்க மேம், சொல்லல சார், அவ்வளவுதான். அப்படின்னா ரெண்டு இல்லடா பேருமே அருமையா பாடி இருக்கலாம். சிவாஜி சரோஜா தேவி மாதிரி நல்லா இருக்குது. மேடம் அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னு கூட எனக்கு தெரியும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாங்க பேச பாடிட்டு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அது கூட இல்ல, இந்த அலைகள் ஓய்வதில்லை இல்ல வருமே, காற்று புகாத இடத்தில் நாம் இருவருமே இருக்க வேண்டும். அது மாதிரி சார் மாலத்திங்க இருந்திருக்காங்க.
ஏய் நீ பேங்காக் போயிட்டு வந்ததுல இருந்து பேச்சு சரியில்லை. இதுல ஆஹா இதுல சாரு என்ன எடுக்க சொன்ன அது நிக்கிறாங்க பாருங்க மேடம், கூப்பிட்டா கூட வந்து உட்கார மாட்டேன்ட்டாங்க. வாங்க மேடம் உட்காருங்கன்னா ரொம்ப அவங்க அவரை தனியா விட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. சிரிப்பே காணுமே சார் அவங்க கிட்ட. சிரிப்பாங்க. எல்லாரும் அடிக்கடி சிரிக்கிற மாதிரி அவங்க சிரிப்பாங்களா? அதெல்லாம் கஷ்டம். அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டைல். சிரிச்சா சிரிச்சா சாரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல அமுதாமா, இந்த இடத்துல வந்து எனக்கு அவங்களோட டிராவல் பண்ணிருக்கேன். சார் வந்து சின்ன பிள்ளை மாதிரி துருன்னு மலையில அங்க இங்கெல்லாம் ஓடுவாரு, குடு 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 குடுன்னு எல்லா வேலையும் பண்ணுவாரு. அவங்களோட டென்ஷன் என்னன்னா அவரு எங்கேயாவது சறுக்கிடக்கூடாது, அவருக்கு அடிபட்டுடக் கூடாதுங்கிறதுல கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாங்க. நிறைய கேர்ஃபுல்லா இருப்பாங்க. கரெக்ட் தான், ரேணு ஆமா சொல்றதுதான் கரெக்ட். ஆமா. சேஃபா பாரு, இருக்கணும். கேட்டீங்கல்ல, அவங்கள தனியா அனுப்பிச்சிட்டு வீடியோ எடுத்தேன். சார போஸ் என்ன பாரு பாருங்க. வேற வழி கிடையாது, சார் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல மாலதி வந்து நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குதுன்னு பாடிக்கிட்டே போயிருப்பாராக்கும். நல்ல இடம், ரொம்ப அருமையான லொகேஷன். ஆக்சுவலா இந்த 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 குன்று வந்து அந்த இருக்கு பாருங்க மலை, இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும் நம்ம இடத்துல. தமிழ்நாடு தானா, எனக்கு அங்க போனவனே நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப ரசிச்சேன் நான். வியூ பாயிண்ட் இது நிறைய பேர் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க சார். பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட், ரொம்ப பியூட்டிஃபுல். இது சுத்தியே வந்து ஒரு பக்கம் கேரளா, ஒரு பக்கம் கர்நாடகா, தமிழ்நாடு, 3 ஸ்டேட்டும் இந்த இடத்துல வந்து இருக்கு. எப்படி சார் ஊட்டி வந்து கேரளா வேணா பார்டர் வரும், கர்நாடகா மைசூர் பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, கர்நாடகா மைசூர் மைசூர் பார்டர்மா, பக்கம், இது மைசூர் பார்டர். மைசூர் பார்டர். பார்டர்மா, கூருக்கு போறதோடைய ஒரு ரூட்மா அது. ஓகே ஓகே. என்னன்னா லக்கிலி எங்களுக்கு வந்து இது அன்னைக்கு மழையே இல்ல, வெயிலும் இல்ல, இதுவும் மேகமும் இல்ல, சில மிஸ்டும் கிடையாது. அதனால ரொம்ப பிரமாதமா இருந்தது அன்னைக்கு பாக்குறதுக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது மழை இல்லாதனால. அண்ட் இந்த நான் இடம்லாம் ஈவினிங் லைட்டிங் போனப்புறம் பார்த்தாலும் ஒன்னும் யூஸ் இல்ல. மேக்சிமம் ஒரு 3 மணிக்குள்ள போயிடணும்ன்றான் இந்த இடத்துல ஆமா வந்து. காலையில வந்து வந்தோம்னா வந்துடலாம், இல்லைன்னா 3 மணிக்குள்ள போயிடலாம். 2 மணி 3 மணிக்கு மேல ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு மிஸ்ட் வந்துடும் அப்படின்றான். ஆமா. வந்து நாங்க ஸ்ரீலங்கன் அதுக்கும் மேல இந்த அந்த அந்த வியூ பாயிண்ட் இருந்துல்ல, அதுக்கும் மேல இது மேல ஏறி பாக்குறது. ஆடியோ கீழே கீழே பெஞ்ச் இருக்கு இல்லையா, அங்க சுத்தணும் இல்லையா, அதுக்கு மேல ஒரு இடம் இருந்தது ஏறி பாக்குற மாதிரி. அந்த இடத்துல ஏறி பார்த்து அநேகமா நாங்க வந்துட்ட பிறகு மழை வந்திருக்கோம் அந்த இடத்துல. அவ்வளவு மேகம் இருந்தது. கொஞ்சம் தூரத்துல இருந்ததுனால இங்கெல்லாம் இல்ல, மத்த இடத்துல வந்து மேகங்கள் இருந்தது. சார் இது நீங்க ஒரு குட்டி கேமரா வச்சிருப்பீங்களா, அதுல எடுத்ததா? அதுல எடுத்துதான் அந்த கேமரா தான். அது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, ஃபுல் வைடு கூட அதிகம், அந்த லென்த் வந்து ரொம்ப அதிகம். இந்த வைட் ஆங்கிள் நல்லாவே கவர் பண்ணது ரேஞ்ச். ஆமா, ஓஹோ, தெரியுதுல உங்களுக்கு எவ்வளவு அகலம் இருக்குன்ட்டு. அதனாலதான் கேட்டேன். இல்ல அவருடைய ப்ரொஃபஷனல் கேமரான்னு நினைச்சேன்.
இல்ல அதுல வந்து வீடியோ எடுக்கல சாரு, ஸ்டில் போட்டோ தான். மட்டும் தான் எடுத்தாரு, ஸ்டில் மட்டும் தான் எடுத்தாரு. ஓஹோ போட்டோ இது இல்ல. உங்களது மாதிரி நாங்க டூர்ல யாரோ அவங்க கூட அதே மாதிரி வச்சிருந்தாங்க கேமரா. அப்படியா? ம். இது ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடம், எந்த இடம் ஞாபகம் இருக்க மாதிரி இது? இல்ல இது அந்த லேம்ப் ஸ்டாக் போற இடமா தான் இருக்கு. இல்ல காட்டேரி ரிவர் கிட்ட எடுத்தது. அது இல்லம்மா. சார் அது இது அந்த மேல இருந்து பார்த்தாக்கா கீழே அந்த பழங்குடியினர் எல்லாம் இருக்கிற இடமா சார் அது? அந்த படுகாஸ் அது எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களா? படுகஸ் இல்ல எல்லாம் இல்ல அது இல்லப்பா. தனியா இருந்தது. படுகஸ் இருக்கிற இடம்லாம் வந்து நம்மளுக்கு மேல இருந்து பார்த்தா தெரியவே இல்லப்பா. நம்ம போற பாதையில அவங்க இல்லவே இல்ல. ஒரு ஒரு குறிப்பிட்ட அவங்களோட இடத்துல அவங்க பாதை இருக்கிறது வந்து தெரியும் மாலத்தி. அங்க படுகாஸோட வீடுங்க எல்லாமே நமக்கு அதெல்லாம் மேல அது இருந்து காமிச்சேன் நானு. ஃபர்ஸ்ட் போகும்போது இருந்தது லேம்ப்ஸ் படுகஸ். பார்க் போற வழி இது. இந்த இது அதான் போட்டிருக்கான் சொன்னேன், பாருங்க. லேம்ப்ஸ் பார்க் இல்ல தான் சார், சொன்னேன். சார் வந்துட்டீங்களா? இங்க அரசு விருந்தினரா இதான் மாளிகை போற வழி. இந்த பனி லேம்ப் இருந்தது பார்க் இல்ல சார், சார். ஃபாக் இருக்க. சார் இது கொடநாடுல இருந்து வரும்போது எடுத்தது சார். இது கொடநாடுக்கு அடுத்த வீடியோ இது. ஓ, அடுத்த வீடியோ அது. நம்ம சரி கொடநாடு சரி. வரும்போது நம்ம எங்கன்னா நிறுத்தி வீடியோ எடுத்தோமா? இல்லையே சார், இந்த இடத்துல டீ எஸ்டேட் அந்த பக்கம் இருக்காதே. எதுவுமே கொடநாடு இல்ல. வந்த பிறகு நம்ம வேற எங்கேயும் எடுக்கலையே. கொடநாடு வந்த பிறகு ஒருவேளை நம்ம வந்து கார்லயே எடுத்தீங்களோ என்னவோ, ஞாபகம் இல்ல. இங்க எங்கேயோ எடுத்திருக்கேன் சார் நான். இந்த ஃபாக் வந்து வரும்போது இல்ல சார், ஃபாக் வந்து வருது இல்ல, இந்த ஃபாகுக்காக எங்கேயோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் நான். நிறுத்தி சார், காரை நிறுத்தி எடுத்தோம் சார். கரெக்ட் சார், ஒரு இடத்துல காரை நிறுத்தி எடுத்தோம். வர வழியில தான். மிஸ்ட் வந்து நம்ம வரும்போது தான் நெக்ஸ்ட் பார்த்தோம், வந்தப்ப போகும்போது அந்த பார்க்கல. வரும்போது கார் உள்ள இருந்தே எடுத்த ஞாபகம் இருக்குங்களா? ஆமா 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 ஆமா. இந்த வரும்போது கண்ணாடி தான் மட்டும் எடுத்தது. எடுத்தேன் நான். வரும்போது எடுத்ததுதான் இது. அதுதான் அது. அடுத்தது வந்து இது வந்து ரோஸ் கார்டன். ஊட்டியில ரோஸ் கார்டன். அடுத்தது ரோஸ் கார்டன் தான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் போனது ரோஸ் கார்டன் தான். ஊட்டிக்கு வந்துட்டு, அதாவது இது வந்த உடனே கொடநாடு முடிச்சுட்டு நேரா வந்துட்டு ஊட்டிக்கு வந்துட்டு ஊட்டியில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் முடிச்சுட்டு இதுக்கு போலான்னு பிளான் பண்ணோம். பொட்டானிக்கல் கார்டன் போலான்னு பிளான் பண்ணோம். மழை வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமுக்கு வந்துட்டு கொடையெல்லாம் எடுத்துட்டு, அது ஒரு கதை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இது ரோஸ் கார்டன் போலான்ட்டு ரோஸ் கார்டன் போனோம். பக்கத்துல தங்கி இந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மெயின்ல தான் தங்கி இருந்தோம். துர்கா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தங்கி தான் வந்தோம். நல்லா இருந்தது. இந்த ரோஸ் கார்டனும் சூப்பரா இருந்தது. ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய சிட்டுக்குருவிங்க. இங்க பாருங்க எவ்வளவு குருவிங்க பிறகுது பாருங்க. நிறைய சிட்டுக்குருவிங்க. சிட்டுக்குருவி, பட்டர்ஃப்ளை நிறைய இருந்தது. நிறைய இருந்தது. ரோசஸ் ரொம்ப பட்டர்ஃப்ளை. கம்மியா இருக்குல்ல, ஆமா, இது சீசன் ரோஸ் முடிஞ்சு சீசன் முடிஞ்சிடுச்சுல. சீசன் முடிஞ்சிச்சு, மழை அதனால வந்து நிறைய பெஞ்சதால ரோசஸ் கம்மியா இருந்தது. மழை பெஞ்சு எல்லாமே போயிடுத்து. இப்பதான் திருப்பி எல்லாமே ரெடி பண்றாங்க. ஓஹோ ஆனாலும் இருந்தது, ரோசஸ் நிறைய இருந்தது, நல்லா நிறைய. இருந்தது. பெரிய பெரிய ஃபிளவர்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்க அது இப்ப எடுத்திருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு கார்டனும் ஒவ்வொரு டைப்ல வச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப். கர்நாடகா கார்டன்னா அது ஒரு டைப்ல இருந்தது. வித்தியாசமா இருந்தது. எல்லாமே ஒரே மாதிரி இல்லாத ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருந்தது. மக்கள் ரசிக்கிறதுக்கு நல்லா போனா ரிலாக்ஸ்டா உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வர மாதிரி டைம் எடுத்து போனாதான் அது இன்னும் கொஞ்சம் என்ஜாயபிளா இருக்கும். நம்ம டக்குன்னு பிளான் பண்ணி போறதுனால எல்லா இடமும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். போனோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே, ஒரு பார்க் போனா ஒரு ஹாஃப் டே செலவு பண்ணும். நாராயணன் சாரும் நானும் போட்டோ எடுத்து ஹாஃப் டே, நான் 2 மணி நேரம் செலவு. அதுலயே வந்துட்டாங்க மேடம் வந்து சாரோட மிஸ்ஸஸ் நிறைய திட்டிட்டு இருந்தாங்க எங்களை. டைமே எடுக்க, நிறைய டைம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு.
ஆனா ஆனா ஒண்ணு சொல்லணும், க்ளீன் பண்றாங்க, நல்லா கிளீனா இருக்கு ஊட்டி. ஊட்டி சிட்டி மெயின்டெனன்ஸ் கிளீனா இருக்கு, மெயின்டெனன்ஸ் நல்லா கிளீன் பண்றாங்க. ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இல்லாத ஆஹ் ஊட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் இல்லப்பா, எல்லாத்தையும் ஒரு சுத்தமா clean நான் ஒரு 12-15 வருஷம் முன்னால போனும்போதே ஊட்டியும் கொடைக்கானலும் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் சொல்லிட்டாங்க. இப்பவுமே நீங்க ஊட்டி என்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து போகும்போது அவங்க பிளாஸ்டிக் கார்ல செக் பண்ணுவாங்க ஆமா ஆமா பிளாஸ்டிக். அவன் கேட்டான், அவன் எல்லாமே வச்சிருக்கீங்களா, பாட்டில் கிட்ட இருக்கா, குடிக்கிற பாட்டில் தண்ணி இருக்கா எல்லாம் கேட்டாங்க. சார் பாருங்க எப்படி கேமரா எடுக்கிறாரு, அங்க போட்டோ எடுக்கிறாரு பாருங்க, பிரமாதமா எடுத்தார் சார். அது நிறைய சின்ன சின்ன பூச்சி, அந்த வண்டுகள்லாம் பூல உட்கார்றதெல்லாம் ரொம்ப அழகா கிடைச்சது. நான் இது க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான் நிறைய எடுத்தேன் நான். இல்ல இது ஃபுல்லும் பூவா பூத்திருந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். ஆ, ஆ, ஆ. ஆ. இது இருந்தது. ரோஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலா, மறுபடியும் அவங்க இது உரம்லாம் போட்டிருக்காங்க. அது மறுபடியும் அதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உரம் போட்டிருக்காங்க, அந்த உரம் தான், உரத்துல இருக்கிற புழுங்க தான், அது பாருங்க, சிட்டுக்குருவிங்க அப்படியே ஃபுல் நல்ல நிறைய சுத்தி சுத்தி இருந்தது. நம்ம இங்கதான் பார்க்க முடியல, சிட்டுக்குருவிங்கள நிறைய இருந்தது. ஓ ஆனா நடந்து நடந்துதான் காலுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். உங்களுக்கு எக்ஸசைஸ், மேடத்துக்கெல்லாம் வலி. மேடம் நான் அதை வேற மாதிரி சொன்னேன் மேடம், நீங்க ஏன் மேடம் வலி சொல்லி வலிக்க வச்சீங்க? புரிஞ்சுட்டதுல எங்களுக்கு புரிஞ்சுட்டதுல. அதான் இல்ல வலி இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தது அது. என்ன சொல்றேன், அந்த என்ஜாய்மெண்ட்ல எதுவுமே தெரியாது. உண்மையாவே அதெல்லாம் அந்த வலின்றது நினைக்கிறதுக்கு கூட அங்க டைம் கிடையாது, அந்த அளவுக்கு சுத்தி பார்த்தோம். 1 வீக்கா சார்? 1 வீக். ஆமா மேடம், 4 நாள் அங்க இருந்தோம். ஆனா, இந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்தோம். ஸ்டில்ஸுக்கே ஒரு செஷன் போடணும் போல் இருக்கு. ஆமா அது தனி இருக்கு, போனவங்களை வர வச்சுட்டேன். ரோஸ் கார்டன் முடிச்சிட்டு போட் என்ன சார்? போட் ஹவுஸ் போனோமா? ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு போட் ஹவுஸ் போனோம். இது வந்து எல்லோருக்கும் வணக்கம் சார். நீங்க போயிருக்கும் போது மலர் கண்காட்சி அங்க இல்ல? மலர் கண்காட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சுதான் நாங்க போனோம். இது ஒரு ட்ரையல் பார்த்தேன் நானு, அதாவது என்னோட வீடியோலயே ஒரு செல்ஃபி மாதிரி. அவர் சார் கேமரால அது கொஞ்சம் ஈஸி, செல்ஃபி வீடியோ ரொம்ப எடுக்கிறது. ரொம்ப கிளியரா இருந்தது. அது நம்ம வேன் கையில பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிற மாதிரி, யாரும் செல்ஃபி எடுக்கிற மாதிரியே தெரியாது. நானே எடுத்துக்கிட்டது. நீங்க ஸ்டிக் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
இல்ல ஒண்ணுமே கிடையாது, ஸ்டிக் எல்லாம் கிடையாது, இது தெரியவே எல்லாம் இல்லை பாருங்க. தெரியல பாருங்க, ஸ்டிக்கு ஒண்ணும் தெரியல செல்ஃபி பாருங்க. எடுக்கிற மாதிரியே தெரியல, வேற யாரோ எடுக்கிற மாதிரி இருக்கு ஆமா, பாருங்க. இது வேற யாரும் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது, அது அந்த மாதிரி ஒரு ஹேண்டியா ஹேண்டியா இருந்தது நல்லா. ஃபுல்லாவே அந்த இடம் தான், ரோஸ் கார்டன் இது தான். வந்து ரோஸ் கார்டன் சூப்பரா இருக்கு. இந்த இந்த பூவுல பாருங்க, அந்த ஒரு உட்காந்துருக்கு பாருங்க, கேமரா க்ளோஸ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது அசையல, சார் போட்டோகிராஃபே தரதுல. இன்னும் அந்த சீசன்ல போயிருந்தா எவ்வளவு பூ எவ்வளவு அழகா இருந்திருக்கும். நிறைய வண்டு பார்த்துருக்கலாம் சீசன் போயிருந்தா. ஆமா, இந்த பூ தான் நிறைய இருந்தது. இது இது சுத்தி சுத்தி வச்சிருக்கான், இது நல்லா வளருது அங்க அந்த இடத்துல, நல்லா ரொம்ப அழகா வளருது. இது இந்த ரெட் வந்து இது செம்பருத்தி தானா இல்லையா? இல்ல இல்ல, செம்பருத்தி கிடையாது, செம்பருத்தி எல்லாம் கிடையாது. ஏதோ அடுக்கு பூ மாதிரி இருந்தது, டேரியா கிடையாது. நீ ஒரு குச்சி அதில் ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு 4-5 பூ இருக்கும் ஒன்னொன்னுலையும். அடுத்த வீடியோவோட நம்ம இது ரோஸ் கார்டன் முடிஞ்சிட்டு, ரோஸ் கார்டன்ல நிறைய என்ட்ரன்ஸ்ல எடுத்த டேரியா அந்த இதெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்ல, அதெல்லாம் வருது காணோம். வருது வருது வருது. அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இது எடுத்தோம்ல, அதுல இதுல இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டோல இருக்கு. ஓஹோ. இந்த என்ட்ரன்ஸ்ல நிறைய பூ இருந்துச்சு இல்லையா, பூ அது இருந்தது சார், அது வந்து நிறைய ரோசஸ் இருந்துச்சு, அது இல்ல வீடியோ. இது பழைய வீடியோ தானே, போட்டதே தான் போடுறீங்க. இல்ல. அடுத்தது லேக்குக்கு வந்தோம். போட் ஹவுஸ். போட் ஹவுஸ் வந்து ரெண்டு பாதியை வேற பிரிச்சு இருக்கான், இந்த பக்கம் ஒரு பாதி அந்த பக்கம் ஒரு பாதி, ஒரு வேளை பிரைவேட்டுக்கு விட்டுட்டானா எனக்கு தெரியல. நாங்க போல போட்டிங்லாம் போகல, ஜஸ்ட் ஒரு சுத்தி பார்த்துட்டு ஒரு 2-3 வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். போட் ஹவுஸ்ல ரஷ் இருந்துச்சு ஆக்சுவலி. 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் எடுத்துட்டு, அந்த அளவுக்கு ரஷ் இருந்துச்சு போட் ஹவுஸ்ல. ஓ, இதுக்கப்புறம் தான் இது போனோம்ல, த்ரெட் மியூசியம். ஆமா, த்ரெட் மியூசியம். இதுக்கு மேலதான் த்ரெட் போனது.
இன்னொரு வீடியோ இருக்கு. போட்டிங் நல்லா இருக்கு சார். ஒரு ராகம் ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல. ஆமா மேடம், கரெக்ட் தான் மேடம். நீங்க பாடிடுங்க மேடம். நீங்க வந்து பின்பாட்டு பாடுவீங்கன்னு தான் நாங்க போடல மேடம். அதனாலதான் நாங்க வந்து யோசித்தோம். நாங்க சரி நீங்க இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. சார் நீங்க ஒரு சரி. டியூனாவது பின்னால கொடுத்துருக்கலாமே சார். நாங்கெல்லாம் பாடுறது இருக்கட்டும் ஒரு பக்கம். நீங்க அந்த மாதிரி நியாயமான கொடுத்திருந்தா விஷயம் அழகா தான். இருந்திருக்குங்க சார். அங்கிருந்து பக்கத்துலயே மேல வந்து இந்த த்ரெட் மியூசியம் ஒண்ணு போட்டிருந்தான். அந்த த்ரெட் மியூசியத்துக்கு போனோம். சொல்லுங்க சார். அந்த த்ரெட் மியூசியம் வந்து இதை பாருங்க, இது போல பேசுறது நம்ம பார்ப்போம். எல்லாமே வந்து அவ டீட்டெயில் கொடுக்குறா. அதுல கேக்குதா பாத்துங்க. பாக்குற எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே இது ஆர்டிபிஷியல். எதுவும் ஒரிஜினல் இல்லப்பா. ஒரிஜினல் இல்லைங்க சார், சரிங்க. ஆர்டிபிஷியல் எம்ப்ராய்டிங் சில்க் த்ரெட் வச்சு செஞ்சிருக்காங்க. கேக்குது இல்ல சவுண்டு? கேக்குது கேக்குது சார், கேக்குது. கேக்குது கேக்குது. நூலை யூஸ் பண்ணி 50 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த கார்டன் அமைக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. ஊசியோ மிஷினோ எதுவும் பயன்படுத்தல, எல்லாமே கையால தான் செஞ்சிருக்காங்க. கலரோ பெயிண்டிங்கோ கிடையாது, கலர் நூலை வச்சு தான் செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா, பாறை மேல இருக்கிற பாசானு, குளத்துல இருக்கிற தாமரைப்பூ, இலை, புல்லு, செடி எல்லாமே நூலால தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா தண்டுக்கு காப்பர் வயர் கொடுத்து நூல் சுத்திருக்காங்க. இலைக்கும் பூவுக்கும் பாத்தீங்கன்னா சட்டையுடைய காலர் கேன்வாஸ் மெட்டீரியல்ல பூ ஷேப்லயும் இலை ஷேப்லயும் கட் பண்ணி செஞ்சிருக்காங்க சார். இது பாத்தீங்கன்னா யூனிக் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு, தமிழ்நாடு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு. கிரியேட்டிவிட்டி ஆண்டனி ஜோசப் ஃப்ரம் கேரளாங்க சார். கார்டன் இங்கிருந்து அது வரைக்கும் தான் இருக்கு. லாஸ்ட்ல சேல்ஸ் கொண்டு இருக்கு சார். தொட்டு பார்த்துக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வேண்டலாம், பொறுமையா பார்த்துக்கோங்க சார். தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. பாக்குற செடி எல்லாம் இது ஒரிஜினல் கிடையாது, நூல் எல்லாமே. ஒரிஜினல் பிளாஸ்டிக் இல்ல, த்ரெட்ல பண்ணிருக்காங்க. த்ரெட்னா என்னமோ த்ரெட் கேரளால இருந்து வந்தது, இங்க இருந்து செய்றீங்க. பார்த்தேன். இல்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே அங்க இருந்து செஞ்சு இங்க யாரும் செய்யல. இங்க யாரும் செய்யல, எல்லாமே அங்க ட்ரைனிங் கொடுத்து அங்க இருந்து. நீங்க என்ன கேரளாவா மலையில? நாங்க வந்து தமிழ் இங்கே தான் சார். எத்தனை லாங்குவேஜ் பேசுறீங்க சார்? 6 லாங்குவேஜ் சார். 6 தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. வெரி குட். எல்லாமே நூல் தான், அந்த கலர் நூல்களை பயன்படுத்தி அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா நல்லா இருந்துச்சு, ரியலா இருக்க மாதிரி இருந்துச்சு. ரியலிஸ்டிக்கா இருந்தா. ஆனா அது சேல்ஸ் வேற பண்ணா நான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். 20 years ஆச்சா இந்த பண்றதுக்கு. எல்லாமே நூல்ல பண்ணது. அந்த கலர், அந்த இதெல்லாம் வந்து அந்த காலர் வருது இல்லையா, சட்டைக்கெல்லாம் காலர் வருது இல்லையா, அந்த காலர்ல தான் அந்த கட் பண்ணி இது அந்த இலை எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மேல நூல்ல இது பண்ணிருக்காங்க. த்ரெட்னு நான் என்னமோ த்ரெட்டனிங் மாதிரி ஏதோ சொல்ல போறீங்கன்னு பார்த்தா நூலை சொல்லியிருக்கீங்க. உங்களை தான் த்ரெட்டன் பண்ண முடியுமா மேடம்? நான் என்னமோ அதுக்காக ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க போல இருக்கு, அங்க போயிருக்கோன்னு ஏதோ நான் நினைச்சுக்கிட்டு பாக்குறேன். அப்புறம் தான் நூலை பத்தி சொல்றீங்கிறது தெரிஞ்சது எனக்கு. நூல் விடுறதுங்கிறது இதான் மேடம். ஓ, நூல் விட்டு பாக்குறதுன்னு சொல்றோம்ல, அதான். ஆமா ஆமா ஆமா. க்ளோஸ்அப்ல போட்டோ எடுத்திருக்கு. போட்டோ எடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்துருக்கோம். முதல்ல வீடியோ பாத்துருவோம், அப்புறம் போட்டோ பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக்னா விற்பனைக்கு வச்சிருக்காங்களா இப்படி? பிளாஸ்டிக் இல்ல, அது பிளாஸ்டிக் இல்ல, நூல்.
நூல் 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 சாரி. இது எல்லாமே நூல்ல பண்ணது. அந்த நூலும் அந்த காட்டன் இது காலரோட இதுல எல்லாமே அந்த காலர் வருது கிளாத் இல்லையா, அதுல கட் பண்ணி அந்த இலையில செஞ்சிருக்காங்க. காம்பு வந்து அதான் கேக்குறேன், விற்பனைக்கு சேல்ஸ் பண்றாங்களான்னு கேக்குறேன். இருக்கு, சேல்ஸ் இருக்கான. இந்த மாதிரி செடிகள் வச்சிடலாம். ரொம்ப சின்னதா வச்சிருந்தாங்க. பயங்கர காஸ்ட்லி. சின்ன செடி வந்து ஒரு சும்மா ஒரு ரொம்ப சின்ன தோட்டத்துக்கு வீடு போட்டிருக்காங்க. தோடா சார் குறிஞ்சி பூ பாத்திருக்கீங்களா நீங்க யாருன்னா ஒரிஜினலா? நான் பாத்திருக்கேன் சார். நானும் பாத்திருக்கேன். 80s பாத்திருக்கேன் நானு. நீல இதுல கொடைக்கானல்ல பார்த்தேன். குறிஞ்சி மலர் நேச்சுரலா பாத்திருக்கியா நீ? குறிஞ்சி டெம்பிள் இருக்குல்ல சார், அங்கேயும் நான் போய் பாத்திருக்கேன். நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். போட்டிருக்காங்க பாரு, அந்த குறிஞ்சி மலர் போட்டிருக்காங்க. நீல குறிஞ்சி. நீல குறிஞ்சி. துலிப்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. துலிப்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, துலிப்ஸ். குறிஞ்சி தேன் கொண்ட நாடனோடு நட்பு. சென்னையில பிளவர் ஷோல குறிஞ்சி இது வச்சிருந்தாங்க, துலிப்ஸ் மலர்கள் வச்சிருந்தாங்க. ஊட்டியில கூட எங்க ஃபிளவர் இது பண்ணிருக்காங்க, பயிர் பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்க அது கேட்கல, மறந்துட்டோம். இது வந்து முதல் நாள்ல நாங்க போனது கொடநாடு போனது. ரெண்டாவது வந்து கொடநாடுல இருந்து ஊட்டி வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் போனோம். ரோஸ் கார்டனுக்கு அடுத்தது வந்து நம்ம இது போட் ஹவுஸ் எதிர்க்கவே இந்த இது இருந்ததுனால இதையும் போய் பார்த்து போனோம் நாங்க. இதோட முதல் நாள் முடிஞ்சது. ரெட் மியூசியம் முடிச்ச உடனே சாக்லேட் ஃபேக்டரி போனோம் சார், அந்த கார்னர்ல. இல்ல கொடநாடு அந்த ரோட்லாம் அடைச்சு வச்சிருந்ததா போய் பாத்தீங்களா சார்? கொடநாடு அந்த ரோடெல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்களா, போய் பாத்தீங்களா? இல்ல போய் பாக்கல, கேட்டு மட்டும் பார்த்தேன் சார். கேட்டு மட்டும் பார்த்தேன் சார். உள்ள போனா அடிச்சு கொட்டானுங்கன்னா உள்ள மாட்டானோ சார், கேஸ்ல சேர்த்துருவோம் அவங்களையும் சேர்த்து. ஆமா. அடுத்தது வந்து நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது தொட்டபெட்டா போனோம். மறுநாள் வந்து காலையில வந்து தொட்டபெட்டா போனோம். தொட்டபெட்டா போனப்ப சில வீடியோஸ் காமிக்கிறேன். தொட்டபெட்டா டிரைவ் பிரமாதமா இருந்தது சார். அந்த டிரைவ் தான் இப்ப போடுறேன். இந்த டிரைவோட கேமரா தான். தொட்டபெட்டாவோட டிரைவ் வந்து மேல போறப்ப இது வந்து முன்னேற்றம் எல்லாருமே அப்படிதான் மேடம். இல்ல அது ஆக்சுவலா வயசாகும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு உடம்பு வந்து வேற ஸ்டேஜ் போகும். மொமெண்டம்ல போனாதான் சார் உண்டு. ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா பஸ்கே இருக்கும். ஆமா, எல்லாருமே அப்படிதான். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ரூட்டு தான் அது. இது வந்து ஊட்டியில இருந்து தொட்டபெட்டா போற இடம். ஆனா மேடு பள்ளங்கள், ஒரு பக்கம் சின்ன வழி, பிரமாதமா இருந்தது இடம். வந்து ஒரு டிரைவிங் ஒரு த்ரில்லிங்னா அந்த இடங்கள்லாம் பாக்குறதுக்கு. நாங்க தான் ஏழையா போறோம்னு நினைச்சுட்டு போறோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே அவ்வளவு பேரு ரொம்ப புத்திசாலித்தனமா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு திறப்பாங்கன்னா நம்ம 9:30 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புனா எங்களுக்கு முன்னாடி அங்க 100 வண்டி இருக்குது. பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல எங்களுக்கு. எல்லாருமே அதே மாதிரி யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப
என்னன்னா நாங்க நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ இதுக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த நிறைய கடைகள் வச்சிருக்கா. கடைகளே கிடையாது அப்போ போனப்போ. ஒரு ஒரு கடை 2 கடை தான் இருந்தது. இப்ப பார்த்தா 100 கடைங்க இருக்குது அங்க சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க. அந்த 100 கடைகள்ல அது ஒரு பக்கம் ரஷ். பார்க்கிங் 2 ஏரியால பண்ணிருக்காங்க. திருப்பி முதல்ல போனப்போ ஒரு இடத்துல தான் பார்க்கிங் இருக்கும், எதிர்க்கே பார்க் பண்ணிட்டு அந்த இதுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். பட் இப்போ வந்து பக்கத்துல எல்லாம் டெவலப் பண்ணி அதாவது இடிச்சு கொண்டு அதை அந்த இடத்துல இப்போ பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, கடைகள் பண்ணியிருக்காங்க, 2 டைரக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. அதான் அதெல்லாம் பொதுவா காடுகள் வந்து குறைக்கப்பட்டே வருகிறது. பிசினஸ்ன்னு வரப்ப காடு வீடு காடை குறைச்சி வீடு ஆக்கிக்கிறான், பிசினஸ் ஆக்கிக்கிறான். வருத்தத்துக்குரிய செயல்தான், ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் நிதர்சனம். ஆனா ரிட்டர்ன்ல வந்து நாங்க பார்க் பண்ண இடத்துல இருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ள அது ஒரு உயிர் மிகப்பெரிய போயிடுச்சு. சேலஞ்ச். நாராயணமூர்த்தி சார், சொல்லுங்க. தொட்டபெட்டான்னு ஏன் பேர் வந்தது சார்? ஏன் சார் இல்ல கேக்குறேன். அதுனா தெரியல அங்க ஊட்டி ஓகே. சார், கன்னடா சார். தொட்டபெட்டாங்கிறது ஐ திங்க் இட் இஸ் கன்னடா. அதான் தொட்டன்னா பெருசு சார், பெட்டன்னா மலை. பெருசுக்கு வந்து படா படான்னு தானே பெருசு. தெலுங்குல தான் தெரியும். பெட்டான்னா தொட்டன்னா பெருசு கன்னடால. கன்னடாலயா? ஓகே ஓகே. தொட்டன்னா கன்னடால பெருசு. நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் டாப் ஆக்சுவலா. கடல் மட்டத்துல இருந்து 10,000 அடி மேல. இதான் ஜாஸ்தி ஊட்டியில. கடல் மட்டத்துல இருந்து 10,000 அடி மேல டாப்ல இருக்கிறோம் நம்ம. அதனால அந்த உயரத்துக்கு அந்த பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ரெஃபாய் பாய் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்பாருன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் படிச்சுன்னு வந்திருக்கலாம். இல்ல நான் கூட தொட்டபெட்டா கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். பேர் மாதிரி வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்லிதான் சாருக்கு தெரியுமா தான் இல்ல சார். தொட்டன்னா பெருசு, பெட்டன்னா மலை பெருசு. அதான் வேற ஒண்ணும் இல்ல சார். தொட்டானா உயரம் சார். உயரம் தான் வரும். அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க பாருங்க. இதுக்கு மேல விளக்கம் வேணுமா? பெருசு கரெக்ட் தான். உயரம் தொட்டது பெருசுதான், உயரம் கிடையாது. முதல்ல 2 பேரும் டிக்ஷனரி பாருங்க. நான் பார்த்துட்டேன் சார். நீங்க பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா, தொட்டன்னா பெரிய, பெட்டா என்றால் மலை, பெரிய மலை என்று பொருள்படும்படி நம்ம பேச்ச யார் சார் கேக்குறீங்க? அதான் சொன்னா கேட்டுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா நேரா போனா அந்த பார்க்கிங் பழைய இடம். இங்க பாருங்க எப்படி போகுது. இந்த திரும்புற இடம் தான் த்ரில்லிங்கான ஒரு இடம். இந்த திரும்பினாதான் புதிய பார்க்கிங். இந்த புதிய பார்க்கிங்ல தான் ரொம்ப போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். நிறுத்திட்டான். இது ஃபுல்லா டவுன்ல இருக்கோம் நாங்க. வண்டி நின்னது டவுனு. கீர் போட்டு நிறுத்தி வச்சுன்னுக்குறாரு சார். அவன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆச்சு. இதை விட சேலஞ்சிங்லாம் இருந்தது, வரும் பின்னாடி. மேலே ஏறினோடனே அந்த டாப் வியூ. இந்த வியூ செம்மையா இருந்தது. அமக்கலமான வியூ, ரொம்ப பிரமாதமா இருந்தது வியூ. ஒவ்வொரு சார் நமக்கு என்ன லக்குன்னா மிஸ்ட் இல்ல. ஆமா, மழை இல்ல. கிளியர் ஸ்கை இருந்தது, மழையும் கிடையாது. தேர்ஸ்டே ஒரு நாள் தான் ரஷ் இல்ல, ஃப்ரைடேல இருந்தே ரஷ் வந்துருச்சாங்க ஆக்சுவலி ஒரு இடத்துல. இந்த இடம் பாருங்க, பின்னாடி பாருங்க, அந்த மேகங்கள் மலை மேல முட்டிட்டு நிக்கிறது. அதுதான் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்தோம். அது ரெண்டு பேர் யாரு சார்? இங்க பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரி இருக்கு. டூரிஸ்ட் சார், டூரிஸ்ட். இதெல்லாம் வந்து வீடியோ கேமரால செல்ஃபி எடுத்தது. இந்த ட்ரெயின்ல நான் அந்தமான் போகும்போது எனக்கு தெரியல.
இப்போ இப்பதான் ட்ரையல் பார்த்தேன், அப்புறம் ஆரம்பிச்சிட்டேன். இதை பாருங்க. சித்தாந்த் தப்பு சித்தாந்த் நீ பண்றது தப்புன்னா நீ உடனே உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ. மேடம் மேடம் அமுதா வேற மேடம், ஒண்ணும் சொல்லாதீங்க. சார் நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல மேடம், அதான் பிரச்சனை மேடம். நான் அத நான் வந்து மைக்கு வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நான் அதனாலதான் நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். அதனாலதான் சொன்னேன் நாங்க. மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல சார், நான் வந்து மைக்க ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். ஆனா வந்து மைக் ஆன்லயே தான் இருந்திருக்குது. இந்த மேல வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வியூ. ரொம்ப அமக்கலமா இருந்தது அந்த வியூ வந்து. மேல இருந்து எடுத்தது அந்த மேகங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப இந்த கீழே இருக்கிற இந்த டெக்கரேஷன் எல்லாம் கிடையாது. இதை இவ்வளவு இதுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஊட்டி சிட்டி. பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ட்ரையா தெரியுது, கிளவுடியா இல்லையா? சார் அந்த மலைக்கு பின்ன மழை சரியா தெரியல சார், எனக்கு பூரா கிளவுடு. அப்படியா? ஆமா, இங்க செம்ம காத்தடிச்சுது. சரியான காத்து, நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது இடம். இது வந்து மேல இருந்து எடுத்தது சார். மேல ஒரு இது கட்டியிருக்காங்க, ஒரு டவர் மாதிரி. அதுல அந்த இருந்து வியூ இது பாக்குறதுக்காக, வியூ வியூ பாக்குறதுக்காக அந்த டவர் தொடவிடாத. அந்த டவர் உள்ள இருந்து எடுத்த காட்சி பாருங்க எப்படி இருக்கு. இந்த கண்ணாடி வியூல. பீக் பாயிண்ட் நீலகிரின்னா நீலகிரின்ற மாதிரி அந்த ப்ளூ ரொம்ப அழகா ஃபுல்லாவே தெரிஞ்சது. அது இன்னொரு இடத்துல பார்த்தோம், அந்த வென்லாக் டவுன் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோம். வாவ் சூப்பரா இருந்தது. என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்கிற இடம்லாம் ஆபத்தான இடங்கள். மேல இருந்து டாப்ல இருந்து எவ்வளவு டாப்ல இருந்து நம்ம எடுத்துட்டாங்க பாருங்க. இந்த வியூ நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. அது சீசன்ல எல்லாம் போக கூடாது. சீசன்ல எல்லாம் போனோம்னா நம்ம இருக்கிற ரஷ்ல ரசிக்க முடியாது. ஒரு நல்ல இந்த மாதிரி ஜூன் மாசம் சீசன் முடிஞ்சு போனோம்னா கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் மக்கள் தொகை இல்லாத ரஷ் இல்லாத நேரத்துல போனோம்னா கொஞ்சம் நின்று ரசிச்சு நிதானமா போய் எடுத்துட்டு வரலாம். சீசன்ல போனோம்னா ரொம்ப கும்பல் இருக்கும், இடுக்கா இருக்கும், கார் பார்க்கிங் பிரச்சனையா இருக்கும், போறது ரோடுலயும் இடுக்கா இருக்கும், வரிசையா நிறுத்திடுவான். நிறைய பிரச்சனை இருக்கு சீசன்ல போனோம்னா. எனக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஃப்ளவர் ஷோ அப்போ போகணும்னு தான் ஆசை. ஆனா வந்து போனா முடியாதுன்றது தெரியும். அதனால பெரும்பாலும் ஃப்ளவர் ஷோ அவாய்ட் பண்ணிடுறேன்.
இந்த மேகம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பின்னாடி அந்த மலையில அந்த ஷேப்லாம் மாறுச்சு. நாங்க கீழே இறங்கி போகும்போது ஷேப் மாறுச்சு. அது போட்டோ எடுத்தோம் நாங்க. செகண்ட் டே தான் ஆகுது, அதுக்குள்ள 8:30. எல்லாமே தமிழ்நாட்டு டூரிசம் டெவலப் பண்ணது. டிக்கெட் எவ்வளவு வாங்கினா சார்? 20 ரூபா வாங்கினா 10 ரூபா வாங்கினா? எங்க இங்க மேல 20 ரூபா வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 30 ரூபா வாங்கணும். 20 ரூபா. கார் பார்க்கிங் 50 ரூபா. கார் பார்க்கிங் தான் அங்க 50 ரூபா வாங்கணும். ரோஸ் கார்டன்ல டிக்கெட் வந்து 75 rupees. அது கீழே போன பிறகு ஒரு பிரமாதமான ஒரு வியூ. இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மரத்துல அந்த வியூ பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இதை நாங்க போட்டோல கூட எடுத்தோம். வெதர் நல்லா இருந்தது ஆக்சுவலி. நாங்க சென்னையில நல்லா காஞ்சிட்டு போனதுக்கு அந்த 4 days நல்லா இருந்தது ஆக்சுவலி. நைட்ல குளிர் இருந்தது, செம குளிர் இருந்தது. வேலையே குளிர் இருந்தது. இந்த மாதிரி மரத்தோட அழகு, தனி மரத்தின் நடுவுல இந்த காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இது இருந்தது. அதனால பாக்குறதுக்கு கிடைச்சது. முடிச்சுட்டு பொட்டானிக்கல் கார்டன்ஸ். சாப்பிட்டோமா? ஃபேக்டரி, டீ ஃபேக்டரி போனோம். கரெக்ட் டீ ஃபேக்டரி போனோம். இவங்கள நாங்க எடுக்கல, அவங்களே வந்துட்டாங்க. நம்ம ஆக்சுவலி சூசைட் பாயிண்ட் தொடைபடால கீழே அந்த மேல போனோம் இல்லையா, அது பக்கத்துல இந்த சூசைட் பாயிண்ட். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போனீங்க. இதோட ஒரே பாறையா இருந்தது. எல்லா மக்களும் கேஷுவலா போறாங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். நானும் மேடமும் சேஃபா நின்னுட்டோம்ப்பா, தூரவே போல. நாங்க 2 வாலிபர்கள் மட்டும் போனாங்க. போயிட்டு சூப்பரா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. மேடம் சொல்லினே இருந்தாங்க. 2 யூத் அழகா போனாங்கப்பா, சூப்பரா. ஒரு சூசைட் பாயிண்ட்ல ராதாமி சார் என்ன தேட்டாரு கேமரால ஏதாவது போனாங்கன்னா கலந்துங்களா? போஸ்க்கு நின்று சார், அப்புறம் அங்க போய் எடுத்தேன் கொஞ்சம். ஸ்டில் இருக்கு அதெல்லாம். நாங்க நிறைய ஸ்டில் எடுத்தோம். இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா வந்தது ஸ்டில் வந்து. யாரோ விஐபி வந்திருக்காங்க சார். நான் தான் கூப்பிட்டு நிக்க வச்சேன் சார. ஏன்னா விசிட்டர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்களா, நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க தான் இருந்தாங்க இல்லையா. நல்ல நல்ல ஃபென்ஸ் போட்டு இது பண்ணிருக்கிறான். அப்பவும் கீழே ஆமா விட்டானோ. ஆமா ஆமா. இல்லைன்னா நம்ம மக்கள் ரொம்ப சர்வசாதாரணமா இறங்கிடுவாங்கல்ல. ரொம்ப இல்ல நம்ம
சூசைட் பண்ணன்னு வரக்கூடியவன் அப்ப எதுல விழுறான்? அதுக்கு மேல ஏறி விழுந்துருவானோ? இல்ல சூசைட் பாயிண்ட் போது எல்லாம் இல்ல சார், இதெல்லாம் உள்ளே விடல. இப்ப வந்து அதெல்லாம் வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் ஒரு காலத்துல சூசைட் பாயிண்டா இருந்தது, இப்ப அதெல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க சார், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க அந்த மேகம் காமிச்சல எப்படி வந்துச்சு பாருங்க மேல. பின்னாடி இருந்த மேகம் முதல்ல பார்த்ததுக்கும் வித்தியாசமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. உட்கார வச்சு நாங்க போட்டோ எடுத்தோம், நல்லா இருந்தது. இந்த பிளைட்ல போனா பாக்குறது மேகங்கள் அது ஒரு அழகுன்னா, இந்த மாதிரி மேலே ஏறிட்டு மலைங்க நடுவுல பாக்குறது இது ஒரு அழகு. அது யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சார். அது மலையா மேகமா சார்? மேகம் தான் மேடம். தேடிட்டு நீ வந்தாச்சு போல இருக்கு. ஆமா. வெள்ளிமலை. திடீர்னு அதாவது நாங்க வந்திருக்கோம் குரல் கொடுக்குறாங்க, வேற என்ன. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா அழகா. மேடம் இன்னைக்கெல்லாம் அடி ரப்பர் தேவையில்லை. நிறைய போட்டோ எடுத்தேன் இந்த இடத்துல உட்கார வச்சு நாங்க உட்காந்து. அப்புறம் வந்து ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுத்தேன் இந்த இடத்துல. சரி வேற இடத்துக்கு போங்க போதும். செல்ஃபி வீடியோ வேணாமே மால்தி வேணாம். 8:30 ஆயிடுச்சு. இப்ப பேச சொல்லுங்க மால்தி. தலையாட்டி ஆட்டி என்னதான் கூப்பிடுறாரு. கடைசி வரைக்கும் வரல. ரகசியம் எல்லாம் வெளியில வருது. ஆமா லத்தி. ஆமா. அதுக்கு அடுத்தது நேரா வந்து நாங்க இதுக்கு போனோம், டீ ஃபேக்டரி. அந்த டீ ஃபேக்டரியில அங்க வந்து இந்த இதெல்லாம் வச்சுதான் நிறைய கேம்ஸ். என்னென்ன கேம்ஸ் அந்த இது அதுக்கு பேர் என்ன சொல்லாங்களே, இந்த சங்கிலியில தொங்கின்னு போறது. ஜிப்லைன் ஜிப்லைன் இருந்தது பாருங்க. இது மேல இறங்கி போறது இருந்தது. இந்த 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 கலர்ஃபுல்லா இருக்கு. அதுல அந்த பசங்க நடந்து போனாங்க. அதுல அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீ ஃபேக்டரிக்காரனே இதை அரேஞ்ச் பண்ணிருக்கான். எனக்கும் அந்த ஜிப்லைன் போகணும்னு தான் ஆசை. போகணும்னு நினைச்சுன்னு இருக்கும் போது இவங்க பர்மிஷன் கொடுக்காத மாதிரி பேசிட்டாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்ட்டாங்க. வெளியில சொல்றதுக்கு முன்னாடி இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ நீங்க கேட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாய மூடின்னு கப்புன்னு இருந்தேன். ரெண்டு பசங்க போறாங்க பாருங்க, ஜிப்லைன்ல வராங்க. இந்த பசங்க வரான். அந்த ரெண்டு பசங்க வந்து நடந்து போறாங்க பாருங்க. கேப் இருக்கும் அதுல வந்து கயிறு கட்டிட்டு சூப்பரா நடந்து போச்சு. இந்த ரெண்டு நடந்து போயிட்டு அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல அந்த இடத்துல உட்காந்து அது அப்படியே சறுக்கின்னு போயிட்டு அது விழுது. அது வேற அது கீழே இதுல நடந்து போவாங்க. நான் மோஸ்ட் காமிக்கிறேன் பாரு. அதுல நடந்து போய் இங்க மேல இருந்து சறுக்கின்னு விழுவாங்க. அதுவும் இருக்குது இதுல. இங்க நடந்து போறது வந்து அந்த கேப் சும்மா ஏணி மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த கயிறு கட்டி முதுகுல ஒரு ஆள் போறாங்க போறாங்க. போறாங்க 2 பேர் போறாங்க பாரு. இவங்க போய் அந்த இதுல சறுக்க போறாங்க. அவங்க 2 பேர் வந்து அந்த எண்டு வரைக்கும் போனாங்க. அது இவங்க வந்து மேல போயிட்டு மேல இருந்து சறுக்கி விழ போறாங்க. அது நல்லா இருந்தது. பசங்க நம்ம போலனாலும் பிள்ளைங்க பண்ணதை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் பண்றதை பாக்குறதுக்கு. என்ன ஜிப்லைன் தான் போக முடியல. இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு போனோம். டீ ஃபேக்டரி நல்ல மார்க்கெட்டிங், நல்ல சூப்பர் அழகா டீ போனவொடனே டீ கொடுத்துட்டான், குடிச்சாச்சு. அப்புறமா டீ ஃபேக்டரி மேனுஃபேக்சர் எப்படி நடக்குதுன்னு அழகா காமிக்கிறான். கீழே வந்தவொடனே அழகா டீ அப்படியே வியாபாரம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்து சாக்லேட்டு, அங்க போனோடனே ஒரு துண்டு சாக்லேட் கொடுக்குறாங்க டேஸ்ட்டுக்கு. சாப்பிட்ட பின்னர் அது எப்படி ப்ராடக்ட் நடக்குதுன்றதெல்லாம் சொல்றாங்க. அது முடிஞ்ச பின்னர் அப்படியே அது சாக்லேட் பேக்ட் அது எல்லாரும் வாங்குறாங்க மக்கள். அது முடிச்சுட்டு வந்த உடனே பிள்ளைங்களுக்கு இந்த
அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் நிறைய இருக்குது. இது இங்க போனாலே வந்து ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது வச்சிருக்கான் இந்த அட்வென்ச்சர்ஸ். பசங்களுக்கு வெளியில வர மாட்டாங்க அந்த மாதிரி வச்சிருக்கான். சூப்பரா இருக்குது இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம். ஆனா இந்த டீ ஃபேக்டரிக்கு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ஏறி போறதே வந்து ஸ்டெப்ஸ், அந்த இரும்பாலான ஸ்டெப்ஸ் தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களெல்லாம் நடக்க முடியாது. அது நல்ல நிறைய ஹைட்டு தான் அது. போயிட்டு அந்த டீ ஃபேக்டரிக்குள்ள போறதெல்லாம் வந்து கொஞ்சம் நடக்கணும் தான். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் மக்கள் குமிறாங்க. அவ்வளோ ரஷ். நாங்க அவுட் ஆஃப் சீசன்ல போயிட்டே அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. இன்னும் சீசன்ல போனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது, கிரீனியா இருந்தது. நம்ம அத மாதிரி போனோம், எல்லாரும் போனோம். நம்ம இந்த லைஃப்ல இப்படியே இருந்துட்டு இருக்காம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இதெல்லாம் பார்க்கணும். இப்ப பாருங்க அந்த பசங்க எப்படி சுத்தின்னு போய் போய் வழுக்கின்னு விழ போகுதுங்க. அங்க போய் ஜம்ப் ஆயி 2 பேர் போனாங்கல்ல. அங்க உட்கார்றாங்க. நல்லா மணி பண்றாங்க. மணி பண்ணறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு சூப்பரா மணி பண்றாங்க. டீ எஸ்டேட், டீ ஃபேக்டரி. தள்ள போறாங்க பாருங்க சார். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணான்னு தெரியல. நம்ம அதை கூட கேட்கல. ஆமா, நம்ம போகாதனால கேட்கல. அதை விசாரிச்சுன்னு வந்தா இவங்க எல்லாம் போனாங்கன்னா வழிக்கு விழுவாங்கல்ல. பாருங்க அங்க பாருங்க, இங்க பாருங்க, போறாங்க பாருங்க. சரி, சறுக்கிறாரு பாரு. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த பொண்ணு இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இந்த இதுல போறது எல்லா யங்ஸ்டர்ஸ் போறாங்க. பட் ஜென்ட்ஸ் மட்டும், நம்ம வந்து பெரியவங்க மட்டும் போக கூடாதுன்ற ஒரு உள்ளுக்குள்ள என்ன வச்சுக்கிறோம். நம்ம போகணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க நம்மள போக விட மாட்டாங்கன்னு அது வேற விஷயம். சார் புகழ்றதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராமா புலம்புறதுக்கா சார்? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தாங்க. உங்களுக்கு அவல் கொடுக்கறதுக்காக மேடம். 60+ வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்றதே இல்ல. நம்ம கேட்க கூட இல்லையே. 60+ இருக்குதா இல்லையான்னு கூட கேட்கணும். அது வழுக்கிட்டு வர்றதுக்கு எதுக்குமா 60, 70 எல்லாரும் போலாமே. அந்த பிள்ளைங்க போயிடுச்சு. அடுத்தது டீ ஃபேக்டரி போயிடுவோமா சார்? இவ்வளவு இடம் இருக்குதா? எந்த பரிதாப நிலை. நான் ஒரு 12 மணி நேரம் தான் ஊட்டியில இருந்தேன் சார். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. உடனே திரும்பி வர சூழ்நிலை. பாருங்க, டீ எப்படி மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றது பல ப்ராசஸ். இலை பச்சையா போய் அது சிவப்பா வருதெல்லாம் காமிக்கிறான். அதை முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். இதுல அந்த இலையை கட் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல போயிட்டு ஃபுல் ஃபேக்டரி. அது பாதி தான் எடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து காணும். இலைய காணும் சார். அதான் நானும் சொல்றேன். காமிச்சேன் சார். இலைய காட்டல. இலைய வரலையா? வரும் வரும் சார். இது முன்னாடி இலை முன்னாடி இலை வரணும். அந்த சறுக்கிறதுக்கு உள்ளேன்னு புலம்பிக்கிட்டே இருந்ததுல இங்க இலைய மறந்துட்டாரு சார். டைம் ஆயிடுச்சுன்னா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே செட்டப் பண்ணிடலாம். சார் இலையெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. இலைக்கே எனக்கு ரொம்ப தூரங்க. அதான சொல்லாம சொன்னேன். எந்த காலத்திலயும் இலை பக்கம் சாஞ்சதே கிடையாது. அந்த ஹோல் ப்ராசஸ் வந்துட்டு இந்த ட்ரம் வழியா போய் ஹீட் ஆகி வெளியில வருது. போட்டு காமிக்கிறான், கம்ப்ளீட்டா போட்டு காமிக்கிறான். இதுக்கப்புறம் ட்ரை ஆகுது. அந்த ட்ரை
சார் 4 நாள் இன்னைக்கு போட்டுற முடியுமா? எனக்கு தெரியல. இது 4 நாள் இல்ல, இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியே முடியுமான்னு தெரியல எனக்கு. அந்த தேயிலை சார் ஒரே கிரேடு தானா, ஒரே தானா அல்லது இவங்க நிறைய இவங்க கிரேட் இருக்கு சார், ஃபேக்டரியில நிறைய கிரேட் இருக்கு. கிரேடு நிறைய இருக்குது. இவங்க ஃபேக்டரியில சும்மா அது வந்து இது பாருங்க, இது ஒரு காமிக்கிறேன் அவ்வளவுதான். இவங்க ஃபேக்டரியில இவங்க ப்ரொடியூஸ் பண்றத ஒரு ஒரு சின்ன ப்ராசஸ் தான் அது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விசிட்டர்ஸ்க்குன்னே இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இவங்க இங்க வந்து விசிட் பண்றவங்களுக்குன்னே அரேஞ்ச் பண்ணி அங்க வந்து வெளியில வரப்ப அந்த இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கிரேட் இருக்கு பாருங்க. கிரேடுக்கு இது வந்து பிரிக்கிறாங்க இல்லையா, அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின், இங்க பேக்கிங் மிஷின் முடிச்ச உடனே நேரா வந்துடுறாங்க. கீழே வந்த பிறகு ஒரு எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. ஒரு டீயை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்த உடனே கடை வச்சிருக்காங்க. அந்த கடையில வந்து நீங்க வாங்கிக்கலாம் டீ. அதாவது டோட்டலா வர்றவங்க கண்டிப்பா 1 கிலோ 2 கிலோ வாங்காத போறது கிடையாது. ஒரு நாளைக்கு அன்சீசன்லயே ஒரு 1 ஹவர்லயே ஒரு 1000 கிலோக்கு மேல வித்துரும். ஆமா, சூப்பர் ஐடியா மார்க்கெட்டிங். அதாவது டீலர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக்சுவலா எந்த டீலருக்கு எங்கேயும் போக வேண்டாம். டோட்டலா வந்து இந்த பிசினஸ் வந்து அவருக்கு நான் கம்ப்ளீட்டா வித்துரும். வித்த உடனே அவங்க வந்து அங்க இது வந்து அது பக்கத்துல வந்து இது ஒரு பக்கம் டிவிக்கு இதுனா, ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இது அது சாக்லேட், இன்னொரு பக்கம் அந்த கேம்ஸ். இது எல்லாமே இந்த ஒன் மேனோட இது ப்ராடக்ட். அவங்க எல்லாத்துலயும் பிசினஸ் பாத்துறாங்க. இது வந்து சாக்லேட் ஃபேக்டரி. போன உடனே ஒரு 2 உள்ள நுழையும்போதே கையில ஒரு 2 சாக்லேட் வச்சுன்னா சின்ன சின்ன சாக்லேட் கொடுத்துட்றாங்க. ஒரு வாயில போட்டுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா எப்படி சாக்லேட் செய்யறாங்க அப்படின்றது, அதுக்கு ஒரு மிஷினரி. இதெல்லாம் பெருசா அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்க போர்டு போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான். பார்த்துட்டு அந்த டைல ஊத்திடுறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டை இருக்குது. Recording in progress. சாக்லேட் ஃபேக்டரி. பொட்டானிக்கல் கார்டன்லாம் முடிஞ்சிருச்சா சார்? இல்ல, முடியல, ஒன்னும் முடியல, இனிமேல் தான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் அதெல்லாம். நாங்க ஒரு 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 ஐடியாவே வச்சுட்டோம். நீங்க வந்த பிறகுதான் எல்லாம் பண்ணணும். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து என்ன? அவ்வளவுதான். அடுத்தது நேரா பொட்டானிக்கல் கார்டன் தான். போட்டுருவோமா? டைம் 8:45 ஆச்சா? ஆமா, சாக்லேட் ஃபேக்டரி முடிச்ச உடனே இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டனுக்கு அப்புறம் நம்ம எங்கேயும் போலியே. அன்னைக்கு வந்து கர்நாடகா பார்க் போனோம். பொட்டானிக்கல் கார்டனோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். ஆமா ஆமா. ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் உள்ள நுழைஞ்ச உடனே கண்ணாடி மாளிகை. அந்த கண்ணாடி மாளிகையில ஒரு ரவுண்ட் அடிச்சோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம். இது சார் அங்க நீளமா இருக்கிறது கண்ணாடி மாளிகை. இந்த வருது, இதுதான் ஒயிட் கலர்ல. ஓகே ஓகே. இதுதான் கண்ணாடி கிரீன் ஹவுஸ் இல்லைங்களா சார்? கிரீன் ஹவுஸ் தானே சார் அது? அவன் கண்ணாடி மாளிகைன்னு போட்டிருந்தா நாங்க கண்ணாடி மாளிகைன்னு படிச்சோம். போர்டு இருந்தது, பாத்தீங்களா நீங்க? பார்க்கலையா? இல்லைங்க சார். நார்மலா இந்த மாதிரி இதுக்குள்ள கிரீன் ஹவுஸ் தானே வச்சிருப்பாங்க. கண்ணாடி போட்டு பாருங்க. அதான் கண்ணாடி போட்டு பாருங்க, கிளீனா எழுதியிருந்தானா கண்ணாடி பேலஸ்.
அங்க போர்டு கிளாஸ் போட்டிருக்காது. பேனல். சார் எனக்கு வந்து கார்ல போன் கையில வச்சுட்டு பாக்குறேன் சார், தெரிய மாட்டேங்குது சார். மேல கண்ணாடி உங்களுக்கு மேடம். துபாயில இருந்து தெரியுது, எனக்கு தெரியல சார். அதெல்லாம் ஒரு கலெக்ஷனோட பார்க்கணும் மேடம். ஆமா சார். எப்படி நீங்க போட்டோ எடுத்தீங்களா? அப்படிதானே சார்? ஆ, நீங்க போட்டோ எடுத்தது ஸ்டீஃபன் சார் போட்டோ எடுத்தார்ல, அப்படி. ஆமா. படுத்துக்கின்னு அதை சொல்லுங்க நீங்க. அதுதான் சார். அது கர்நாடகா பார்க்கு, நாளைக்கு தான் அது. சார் திஸ் இஸ் கிரீன் ஹவுஸ் சார். கேக்டஸ்ல எவ்வளவு ஐட்டம், அவ்வளவு ஐட்டம். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சல்யூட் பண்ணலாம், இதையாவது பாதுகாக்கிறாங்க இயற்கையை. அப்படியே எப்படி இல்ல அரசு வந்து ஊட்டி நல்லா பாதுகாக்குதுங்கிறாங்க, இயற்கையை நல்லா வச்சு பாதுகாக்கிறாங்க. இப்ப இது கிரீனா ரெட்டா ஒயிட்டா சொல்லுங்க. மேல கீழே இருக்கிறதெல்லாம் கிளாஸ், அதனாலதான் அதெல்லாம் கிளாஸ் ஹவுஸ். அவன் அழகா தமிழ்ல கூட போட்டிருந்தான் சார், கண்ணாடி மாளிகைன்ட்டு. பார்க்கல மேடம். இங்கிலீஷ்ல என்ன போட்டாங்க சார்? கிளாஸ் ஹவுஸ் இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தாங்க. கிளாஸ் ஹவுஸ் போட்டிருந்தாங்களா? நம்ம சரிங்க சார். பேச்சுக்கு நான் இல்லைங்க சார், ஸ்டாலின் கிட்ட பேசிக்கிறேன் சார் நான். நீங்க பேசிக்கிங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இது வேற அடுத்த போஸ்ட் வேற கொடுத்துக்கிறாங்க, அது ரெக்கார்ட்ல சொல்ல வேணான்றதுக்காக கம்முனுங்கிறேன். நான் வேற போட்டோவை பார்த்துட்டு போட்டோல சார் பேசாமையே இருக்காரு, ஆனா வாய்ஸ் வருதுன்னு யோசிக்கிறேன். ஓ அப்படியா அது? ஆமா. அப்புறமா தான் அடாடா நம்ம போட்டோலயே ஒன்றி போயிட்டோம், இந்த பக்கம் பார்த்தேன். இததான் பார்த்துட்டு டப்பிங் கொடுங்க சார். இது வந்து கர்நாடகா, கர்நாடகா பார்க் அது. கர்நாடகா வந்தல உங்களை என்ன வாரி இருக்காங்க இந்த எப்படி மேடம்? நிறைய சார் பொட்டானிக்கல் கார்டன்ல என்ன இருக்க? அதான் என்ன இருக்கு, நிறைய எடுத்தேனே நானு. எப்படி மாறுச்சு? அங்க லான்லாம் இருந்தது. அதுல என்னன்னா மாலத்திய வா வான்னு கூப்பிட்டு இருந்தீங்களா? அதுல கொஞ்சம் எங்கேயாவது மறந்துருப்பீங்க. இல்ல 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 இல்ல, அதுல கொஞ்சம் நிறைய செல்ஃபி எடுத்துட்டேன், அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. பொட்டானிக்கல் கார்டன் வந்து 1885ல உருவாங்க. 1995ல வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்குது. அதுக்காக அந்த அந்த நாள்ல சும்மா இருந்த நம்ம ஜேஜ அம்மாவோட நினைவா ஜேஜேன்னு போட்டு ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாலத்தி வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு மட்டும் தானா? எல்லாருக்கும் தான். இது இல்ல, நான் கிட்ஸ் வந்துட்டேன் பாடா. அது சொல்ற மேட்டர் எப்படி சார்? இன்னைக்கு ஆக்சுவலா வந்து லட்சுமி மாவும் மாலத்தியும் தானே சார் பிரசன்ட் பண்றதா இருந்தது. எங்க சார் லட்சுமி மா? தூங்குறாங்க. எனக்கே தூக்கம் வருது மேடம். சார் முடிச்சுக்குங்க சார், நல்லா முடிச்சுக்குங்க சார். இந்த இதோட பொட்டானிக்கல் கார்டன் இன்றைய ஒளிபரப்பு முடிவடைந்தது. சார் அந்த வீடியோ காணும், நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. இல்ல லேட்டா தான் ஆரம்பிச்சோம் சார். அப்படியா? 7:30 மணிக்கு தான் சார் ஆரம்பிச்சோம். ஓ அப்ப சரி. 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். வசந்தி மேடம் வந்து சொல்லிட்டு போயிடுவேன் நடுவுல நாங்க. கொடநாடு வியூ பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்தேன் நான். ஆமா, கொடநாடு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோம். ஒரு செகண்ட், சில வீடியோஸ் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் வந்து
சரி, அதை தேடி வைப்போம். மகிழ்ச்சி. போட்டோஸ் எல்லாம் இல்ல, போட்டோஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் ஒரு ரவுண்ட் பாத்துருமா? போட்டோஸ் ஒரு நாள் போடலாம் சார். ஸ்டில்ஸ் அது நல்ல நல்ல போட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் தனியா எடுத்து போடலாம். நல்ல போட்டோஸ். பொட்டானிக்கல் கார்டனுக்கு அப்புறமா கர்நாடகா கார்டன் போனோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்ப அது அதோட வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, வியாழக்கிழமை. இல்ல, சம் போட்டோஸ் போடலாம். இது வந்து போடணும்னா கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். போட்டோஸ் போடுறீங்களா? அதை எடுக்கிறேன், கொஞ்சம் போட்டோஸ் போடலாம் அப்படின்னு. பொட்டானிக்கல் கார்டன் போட்டோஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும்ல. ஒரு டக்குன்னு ஒரு வியூ பார்த்துடலாமா? இந்த ரோஸ் கார்டனோட ஃப்ளவர்ஸ், பிரமாதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து. இந்த செடி தான் சார் நிறைய இருந்தது. இதுதான் நிறைய இருந்தது, இந்த போட்டோஸ் தான். இது பாருங்க, இது சாரோட கைவண்ணம் உள்ள இருக்கிற, அதாவது கம்ப்ளீட்டா அந்த நீர்த்துளிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சார் வந்து அவ்வளவு அழகா ஃபோக்கஸ் இந்த பண்ணி. லெஃப்ட்ல ஒரு பச்சைக்கு பதில் ஒரு நீர்த்துளி இருக்கு பாருங்க. பாருங்க, இது இந்த நீர்த்துளி எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. யாரும் கவனிக்கல போல. சரி, ஓகே. இந்த ரொம்ப பிரமாதமா பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் சார், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து இது வந்து இந்த ரோஸ் வந்து சூப்பரா இருக்கு, பெரிய ரோஸ். ஆக்சுவலா ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு சாரு. இது பாருங்க, இந்த ரோஸ் கீழே பாருங்க ஒரு இது பூச்சி இருக்கு பாருங்க. இதுல நல்லா தெரியுது சார், ஈவன் அந்த டிராப்லெட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது இதுல. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணட்டுமா? இத பாருங்க. நீங்க எவ்வளவு பண்ணாலும் என் போன்ல எவ்வளவு ஆகுமோ சார். அதுக்கு நம்ம பண்ண முடியாது. ஓகே, சூப்பர் சார். இந்த இலையில நீர் துளி பாருங்க, சூப்பரா எடுத்துதாரு. இது என்லார்ஜ் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்க, நீர்த்த விலைதான். இந்த நீர்த்த விலை எவ்வளவு அழகா என்லார்ஜ் பண்ணா. காஜு கத்திலில மேல போட்ட அந்த சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கு சார். அது சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வியூ லுக் இருக்கு. அழகா எடுத்தாரு சார் போட்டோகிராஃபில, சூப்பர். ஒரு பக்கம் ரோஸ் எல்லாம் ரோஸ், பிரமாதமான ஒரு எல்லோ கலர். இது பாருங்க போட்டோகிராஃபி. சார் அதுக்கு முதல்ல காமிச்ச பட் வந்து ரோஸ் பட்டா சார்? ஆமா 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 ஆமா. இந்த ஃப்ளவர் பாருங்க, ரொம்ப அமக்கலமா இருந்தது. இத வீடியோல எடுத்தேன் நான். ஆக்சுவலா அதுலயும் பார்த்தேன் நம்ம. இந்த அழகா இருந்தது. ஒயிட் ரொம்ப பிரைட், நல்ல கலர். அது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே ரோஸ் கார்டன்ல. இதையும் எடுத்து வச்சுக்கிறாரு சாரு. என்ன சார் பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா சார்? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தலையாட்டிதான் ஆகும். இத பாருங்க, இது கொடுமையா இல்ல, நான் கவனிக்கவே இல்லை சார். இப்படி எல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே கேண்டிடேட் போட்டோகிராஃபி தான். அதான் இது நல்லா இருக்கு, அழகா பிரமாதமான ஃப்ளவர்ஸ். என்ன சார் அது கொத்துமல்லி மாதிரி இருக்கு? அது இல்ல, மல்லிப்பூ மாதிரி இருக்கு, கொத்துமல்லி மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி டிஃபரெண்ட், அல்லி மாதிரி இருக்குல்ல. அல்லின்றத விட அல்லி மாதிரி இருக்கு, ஒயிட் கலர். நல்லா இருந்தது ஃப்ளவர். இது சொல்லுங்க. இது என்னது சார்? அது என்ன மூட்டை கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு சார்? மாடு சார், மாடோ ரெண்டு நாய். அது ரெண்டு நாய்ங்க. நாய்ங்க, மாடு ஆடு தெரியுது. அது ஆமா நாய்ங்க. அது கலரும் வந்து மாட்டு கலர்ல தான் சார் இருக்கு. அது
அது ரொம்ப நீங்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்றதுனால தான் எடுத்தேன் நான். பாருங்க ட்விட்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா மாடு தெரியுதா ஆடு தெரியுதா? ரெண்டுமே தெரியுது சார். எங்கேயோ சொல்ற மாதிரி இருக்குது. ஆமாங்க சார். நான் இந்த விளையாட்டுக்கு நான் வரலங்க. இதுல ஒரு ஈ பாருங்க, எங்கெல்லாம் ஈ இருக்குது தேடி தேடி பிடிச்சி எடுத்துட்டாரு சார். அங்க பாருங்க, இதுதான் பர்ஃபெக்டா இருக்கு சார் அது ஈயா அல்லது தேனியாங்க சார்? இத பாருங்க இங்க ஈ பாருங்க, தான். ஈயா தேனேன்னு சொல்லுங்க. ஈ தான். தேனியும் எடுத்திருக்கோம், தேனியும் எடுத்திருக்கு. தேனியும் அப்படிங்களா? எடுத்தோம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இப்ப ஈ தான். தெரியுதா? இங்க பாருங்க ரோஸ், சூப்பர். பிரமாதமான ஒரு ஷாட் இது. பியூட்டிஃபுல் ஒயிட் ரோஸ். இது பாருங்க அட்டகாசமான கலர். ஏன் பச்சை ரோஸ் இது இது ஒரு ரோஸுங்க, கிரீன் ரோஸ். எது சார் இதுங்களா? இல்ல இல்ல இது இல்ல, இது வருங்க. இது இது கிரீன் ரோஸ். இது ஒரு ஃப்ளவர் கிரீன்ல, கிரீன்லயே ரோஸ். இது ஆக்சுவலா கிரீன் கலர்ல. ரோஸ் மாதிரியே தெரியல சார். ஆமா ரோஸ் மாதிரி அதான் தெரியும். green ஆனா rose ன்னு இதான் சொல்றாங்க. போட்டிருந்தான், கிரீன் ரோஸ்னே போட்டிருந்தான். ஆஹா. இது தெரியுதுங்களா? முட்டு இருக்கு பாருங்க. அதான் அதான் சார். இதனுடைய டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா. இது ஒண்ணு என்ன லீஃப் சார் தான் இது? அது. லீஃபோட கலரே அப்படிதாங்களா அல்லது ஆமா ஏதாவது? ஆமா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஓ அதுக்குள்ள இது வந்தாச்சு. ரைட், ஓகே. ஊட்டி, ஐ லவ் ஊட்டி, இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இதுல க்ளோஸ் அப்ல ஒண்ணு எடுத்திருப்பேன் சார், பாரு காமிங்க கடைசியா. அப்படியா? அந்த விற்பனைக்கு வச்ச இதுல வந்து அது ஒண்ணு இங்க பாருங்க, இப்ப பாருங்க நூல் தெரியுதா? இது 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 வந்து நூல் த்ரெட். எதுங்க அந்த இது பாத்தீங்கல்ல, முன்னாடி பாத்தீங்கல்ல நீங்க. இது வந்து ஒரு ஒரு மியூசியம். இது நான் நீங்க வரல இல்ல அப்போ ஓகே வந்தீங்க. ஓகே. இது நான் பாக்குறேன் மியூசியம். சார். இந்த செடி எல்லாமே த்ரெட்ல பண்ணுது, ஓகே கம்ப்ளீட்டா த்ரெட். இந்த இந்த லீவ் எல்லாம் வந்து அந்த காலர்ல வர கிளாத் எடுத்து அதுல பண்ணிருக்காங்க. ஓஹோ தெரியுதுங்களா? எதுவுமே எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே நூல். ஓகேங்க சார். இது எல்லாமே நூல்ல பண்ணது. தெரியுதுங்களா? நூலு இப்போ தெரியுதுங்க சார். 12 வருஷம் ஆச்சா அந்த எக்ஸிபிஷன் பண்றதுக்கு. ஓகே ஓகே. செம காஸ்ட்லி. இது இது 700 ரூபாய்க்கு தான். ஆஹா 700 ரூபாய் மேல இன்னும் நிறைய தான் நினைக்கிறேன். இதோ இதுதான். இது ஒன்னும் 700 800 900 சொன்னான் சார். அண்ட் இட் ரிமைன்ஸ் ஃபார் எவரா சார் அது? ஆமா, இட் இது ரிமைன்ஸ் ஃபார் எவரா? ஆமா ஆமா ஆமா, நூல் தான் அது. நூலு தான். இது நூல்ல தான் செஞ்சது. அந்த த்ரெட் பாருங்க. காமிக்கிறான் பாரு, தெரியுதுங்களா? ஏன்னா நான் இந்த மாதிரி கொடைக்கானல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அது நூலான்னு தெரியலைங்க சார். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்க வேட் ஆயிடுச்சு. த்ரெட்ல பண்ணிருக்கான் பாருங்க. ஓகே இது தேடி காமிக்கிறான் பாருங்க. சரி சரிங்க. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இவர்தான் இவர்தான் பண்ணது. இதுவான்னு தெரியலைங்க சார் எனக்கு. ஓ இவர்தான் இவர்தான் ஆண்டனி பண்ணிருக்காரு. ஜோசப் தான் வேர்ல்டு பண்ணது. சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு, ஓகே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. த்ரெட் கார்டன். சூப்பர். இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ். இந்த ஷாட் சார் எடுத்தது. நான் இதே வேற மாதிரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் அடுத்த நாள். தொட்டபெட்டா அது. தொட்டபெட்டா. கம்ப்ளீட்டா தொட்டபெட்டா தான். இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. பழனி தெரியுதா சார் அங்க இருந்து? இது வந்து இதுங்க கொடைக்கானல்ல போட் இருந்து ஹவுஸ்ங்க, தான் போட் பழனி ஹவுஸ். தெரியும். பழனி எப்படிங்க தெரியும்? கொடைக்கானல்ல தான். பழனி தெரியாதே. ஆமா சார். கொடைக்கானல்ல படூர் இருந்து படூர் தெரியும். தெரியும் மேடம். அது கண்டிப்பா தெரியும் சார். பழனி தெரியுமா பாருங்க, கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பஞ்சாமிர்தம் சார் கிடைக்குமா? சார் ஜூம் பண்ணி எடுத்தது. பழனி இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் பஞ்சாமிர்தம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. எனக்கு கோவிலுக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சார் அந்த சென்டர்ல ஒரு பில்டிங் இருக்குமே, அது எடுத்தீங்களா இல்லையா சார்? தொட்டபெட்டாலேயே அதானே மெயினா நடுவுல உட்காந்துருக்கும். பாருங்க அந்த மேகத்தை ஜூம் பண்ணி எடுத்தாரு சார். சூப்பர்.
அது என்ன சார், பலாப்பழமா? இல்லைங்க, பலாப்பழம் இல்ல. பிரமாதமான கலருங்க இது, ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்கிறதுக்கு. இது கர்நாடகா கார்டன் இதெல்லாம் இதெல்லாம் இல்ல சார், இது தொட்டப்பட்ட பொட்டானிக்கல் கார்டன். கரெக்ட் கரெக்ட். பொட்டானிக்கல் கார்டன் தான் இது, கம்ப்ளீட்டா பொட்டானிக்கல் கார்டன். பிரமாதமா இருந்தது இந்த இடம்லாம். இந்த மரம் டிஃப்ரெண்ட் டைப் மரம். குருவி பாருங்க, குருவி, சிட்டுக்குருவி. இது பாருங்க, எவ்வளவு கிளியரா க்ளோஸ் அப் அடிச்சிருக்காரு பாருங்க சார், ஸ்ட்ரக்சரோட தெரியுது. பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இது டெய்ஸி ஃப்ளவர் தானே சார் அது? ஆமா ஆமா, டெய்ஸி தான். இந்த மரம் பாருங்க, இந்த இந்த கலர் பாருங்க, இந்த நடுவுல சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர் இது பாருங்க, ஒரு வித்தியாசமான கலர் இருந்தது. பேட்டர்னே வேற மாதிரி தான் இருக்கு சார், மரத்தோட ஆமா இது. ஆமா ஆமா, அந்த பேட்டர்னே வேற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொன்னு அது அது அதுக்குரிய தனித்தன்மையை காட்டுது. தனித்தன்மைக்கு அந்த பிளான்ட் ஒன்றும் டிஃப்ரெண்டா, அது காட்டுல தான், காட்டுல வளரக்கூடிய. ஆனா வரலாற்று யாருமே பூக்களை பறிக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் நாங்க உட்காந்துட்டு. அதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஆமா, வேற அப்படி போடுங்க சார், அப்படி போடுங்க. சூப்பரா. இதெல்லாம் வந்து அங்க பொட்டானிக்கல் கார்டன்ல. அடுத்தது வந்தாச்சு, இது வந்து கர்நாடகா கார்டன். மணி என்னாச்சு? சார் போதும் சார், முடிச்சுக்கலாம். ஓகே ரைட். கர்நாடகா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வீடு வரல சார். இல்ல சார் எனக்கு இன்னும் வீடு வரல சார். இல்ல வீடியோ போடல, நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடு வரலையா? வீடு வரலையா? உங்களுக்கு வீடு வரலன்னா நாங்க என்னங்க பண்ண முடியாது? என்னங்க அது அறியாம இருக்கு. நீங்க தான் வீட்டுக்கு போகணும், வீடு வராது மேடம். வீடு வராது, வீட்டுக்கு போகணும். நீங்க தாங்க வீட்டுக்கு போகணும். சரி சார் கூட அடுத்த ரவுண்டு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை எதுவும் ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் தெரியல. முடிந்தால் வெள்ளிக்கிழமை வைக்கலாம். வெள்ளிக்கிழமை இன்டர்நேஷனல் யோகா டே சார். அப்படியா சார்? வெள்ளிக்கிழமை இன்டர்நேஷனல் யோகா டேவா? ஆமா. இல்ல சார், வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு என்ன, செவ்வாய்க்கிழமையா? ஜூன் 21. ஆமா, புதன்கிழமையா? இன்னைக்கு புதன் 19. நீங்க சொல்றது 10 21 கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் வெள்ளிக்கிழமை தான் வேர்ல்டு இன்டர்நேஷனல் யோகா டே. சரி, பாத்துக்கலாம். ஏன் சார் ஊட்டிக்கு போயிட்டு வந்து நேரமும் காலமும் டேயும் தெரியலையா? என்ன பண்றது, பல நேரங்கள்ல இதெல்லாம் நடக்குது. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது.